நாம் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் தான் பண்ண போகிறோம். ரசம் பண்ணதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச மிளகு சீரக பூண்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரசம் நல்லா மறுபடி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.